ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்சிஆர்டி கிராமர் இங்கிலீஷில் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ் கிராமர் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்ஜெக்டிவ்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? நவுன் அப்படின்னா என்னது? நேமிங் வேர்டு. நேமிங் வேர்டு அப்படின்னு சொல்லும்போது அது வந்து பேராக இருக்கலாம். இப்போ நம்ம கேம் விளையாடுவோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. ஸ்டார்ட் ஸ்டாப் சொல்லுவோம். ஆல்ஃபபெட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆல்ஃபபெட் வச்சு ஒரு அனிமலோட நேம் ஒன்று எழுதணும், ஒரு பிளேஸோட நேம் எழுதணும், ஒரு பர்சனோட நேம் எழுதணும், ஒரு திங்கோட நேம் எழுதுவீங்க. கரெக்டாக? அந்த நேம்ஸ் எல்லாமே தான் என்னது அப்படின்னா நவுன்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு நவுனையோ இல்லை ஒரு ப்ரொனவுனையோ டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னது அப்படின்னா அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? ப்ரொனவுன் அப்படின்னா என்னது? இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட்ஸ். ஸோ நவுன் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ராம் அப்படின்னு ஒரு பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ராம் 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 ராம்னு சென்டென்ஸில் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அது பர்சன் வந்து பாயாக இருந்தால் ஹீ சொல்லுவாங்க, கேர்ளாக இருந்தால் ஷீ சொல்லுவாங்க. கரெக்டாக? அதுதான் வந்து ப்ரொனவுன். இந்த நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் வந்து ப்ரொனவுன். ஓகேவா? ஹீ, ஷீ, தே, இட், இந்த மாதிரி வேர்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து ப்ரொனவுன். ஓகேங்களா? இப்போது அட்ஜெக்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மை பப்பி ஹேஸ் ப்ரௌன் ஐஸ். ஓகேங்களா? இங்கே என்ன சொல்கிறாங்க? என்னோட நாய்க்குட்டிக்கு கண் வந்து ப்ரௌன் கலரில் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ எதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? நாய்க்குட்டியோட கண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஸோ இங்கே கண்ணுங்கிறது நவுன். எதை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க? அந்த கண்ணை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? ப்ரௌனுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள். த ஸ்கூல் பில்டிங் இஸ் ஹியூஜ். என்ன சொல்கிறாங்க? ஸ்கூல் பில்டிங் ரொம்ப பெருசு அப்படிங்கிறாங்க. அந்த ரொம்ப பெருசு அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுறாங்களா? அதுதான் அட்ஜெக்டிவ். எதை சொல்கிறாங்க? ஸ்கூல் பில்டிங்கை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நவுன். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு பிங்க் கலர்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்கிறோம்ல. எனக்கு கலர் பிடிக்கும்னு சொல்கிறத விட என்ன கலர்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, அந்த கலரை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்க பிங்க் அப்படின்னு. அதுதான் வந்து என்னது? அட்ஜெக்டிவ். ஓகேவா? நேற்று நான் படத்துக்கு போனேன், படம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? அந்த சூப்பராக இருந்தது சொல்கிறோம்ல, அது அட்ஜெக்டிவ். ஸோ ஒரு நவுனை நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம், அதுதான் வந்து அட்ஜெக்டிவ். ஓகேவா? அட்ஜெக்டிவ்ஸோட ஃபீச்சர்ஸ், அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எங்கெல்லாம் வரும் எங்கெல்லாம் வராது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ அட்ஜெக்டிவ்ஸ் எங்கே வரும் அப்படின்னா, நவுனுக்கு முன்னாடி கண்டிப்பாக வரும். ஐஸ்க்கு முன்னாடி வந்திருக்கு, ஹியூஜுக்கு முன்னாடி வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி நவுன்ஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக வரும். ஆஃப்டர் அ வேர்ப், என்ன வேர்ப்? பி வேர்ப்ஸ் எல்லாம், பிக்கோட வேர்ப்ஸோட ப்ளூரல், பாஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறது, இஸ்ஸு, ஆறு, வாஸு, வேர், பீன், ஆம், இந்த மாதிரி பியோட வேர்ப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, த டான்ஸ் மூமெண்ட் ஆர் கிரேஸ்ஃபுல். இந்த இடத்துல இந்த ஆர் அப்படிங்கிறது அந்த பியோட வேர்ப். ஓகேவா? அது அந்த இடத்துல வர்றதுனால கிரேஸ்ஃபுல் அப்படின்னு வருது இல்லையா? இது அட்ஜெக்டிவ். ஓகேங்களா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்கூல் பில்டிங்கே இஸ் இருக்கு இல்லையா? இந்த இஸ்ஸுங்கிறது என்னது? பி வேர்புங்கிறதுனால இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? நவுன், நம்மளுக்கு வந்து அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஹியூஜ் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஸோ ஒரு வேர்ப், அதாவது எல்லா வேர்ப் கிடையாது, இந்த பி வேர்ப்ஸ் முன்னாடி அடுத்து வந்து என்ன வரும் அப்படின்னா ஆஃப்டர், அந்த பி வேர்ப்ஸ்க்கு ஆஃப்டர் என்ன வரும் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக, பட் எல்லாத்துலேயும்லாம் கிடையாது. மோஸ்ட் பட் நாட் ஆல். ஓகேவா? எல்லாத்துலேயுமே வராது, சில இதில் அப்படின்னு வச்சுக்கோங்க. அட்வர்ப் வந்து எங்கே வரும்? வெரி. வெரி அப்படின்னு வர வேர்ட் கூட அட்வர்ப் வரும். வெரி ஹாட், ரொம்ப சூடாக இருந்தது. ஓகேவா? அதே மாதிரி வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம், வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இந்த மாதிரி சில வேர்ட்ஸ்க்கு முன்னாடி மட்டும் அந்த வெரி வர வேர்ட்ஸுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வரும். ஓகேங்களா? அடுத்து அட்ஜெக்டிவ் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்? கம்பேரிசன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து சூப்பர்லேட்டிவாக இருக்கலாம், இல்லைனா வந்து கம்பேரிட்டிவாக இருக்கலாம். அதாவது ஒரு குரூப்பில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஒருத்தர் அப்படி சொல்கிறது, அப்படி சொன்னாலும் அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணலாம். ரெண்டு பேரை கம்பேர் பண்ணி அவங்களில் ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது கூட அந்த இடத்துல நம்ம வந்து கம்பேரிட்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கே என்ன வரும்? மோர், மோஸ்ட், இந்த ரெண்டுமே வந்து அட்ஜெக்டிவ் கூட வரும். ஓகேங்களா? ஸோ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம வந்து சிலது இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அன்கிரேடபிள் அட்ஜெக்டிவ். அன்கிரேடபிள் அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னது அப்படின்னா, சில வேர்ட்ஸ் இருக்குது, அந்த வேர்ட்ஸ் வந்து எப்படி அப்படின்னா ஆல்ரெடி அதுக்கு வந்து ஒரு மீனிங் இருக்கும். நீங்கள் வந்து அதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து முன்னாடி வேறு எதுவுமே நீங்கள் போட முடியாது. ஓகேவா? எந்த ஒரு டிகிரீஸும் வந்து அதில் இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸ் தான் வந்து அன்கிரேடபிள் அட்ஜெக்டிவ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா,
டெட் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? அவன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்கிறது ஹீ இஸ் டெட் அப்படின்னு தான் சொல்வீங்க. நீங்கள் எப்படி அதை வந்து எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் டெட்ன்னு தான் சொல்லணும், இல்லை ஹீ இஸ் அலைவ்ன்னு தான் சொல்லணும். ஸோ டெட்டுக்கும் அலைவுக்கும் நடுவில் வேறு எந்த ஒரு கேட்டகிரியும் கிடையாது. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டெட் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோம். அங்கே வெரி வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது தப்பு. அதே மாதிரி நாட் வெரியும் யூஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு ஸ்கேலும் நடுவில் கிடையாது. ஒன்று அலைவ் அப்படி இல்லைன்னா டெட். கரெக்டாக? நடுவில் எந்த ஸ்கேலுமே கிடையாது. அதனால நம்ம வந்து வெறும் டெட் அப்படின்றத மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் வெரி டெட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஹீ இஸ் நாட் வெரி டெட் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ அதெல்லாம் தப்பு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் அப்படின்னாலே இது பர்ஃபெக்ட் தான். பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னா அது பர்ஃபெக்ட் இல்லை. ஓகேவா? அதை வந்து நம்ம என்ன சொல்லக்கூடாது? இட் இஸ் வெரி பர்ஃபெக்ட் அப்படி சொல்லக்கூடாது. இட் இஸ் நாட் வெரி பர்ஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஸோ வெரி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் வந்து வராது. எக்ஸலன்ஸ் அதே மாதிரி எக்ஸலண்ட்னு சொல்கிறோம் இல்லையா? யூ ஆர் வெரி எக்ஸலண்ட் சொல்லக்கூடாது. எக்ஸலண்ட்னாலே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறீங்க அப்படின்றது அதுலேயே அந்த வெரின்ற மீனிங் வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி எக்ஸலண்ட்ன்ற வேர்டுக்கு முன்னாடியும் வெரி யூஸ் பண்ணக்கூடாது. நாட் வெரி எக்ஸலண்ட்னு சொல்லக்கூடாது. ஸோ இப்போ புரிஞ்சிருச்சா எங்கே வந்து அந்த அன்கிரேடபிள் அட்ஜெக்டிவ்ஸ்னால் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்குறது கம்பேரேட்டிவ்ல வந்து நம்ம வந்து கம்பேரிசன் பண்ணும்போது நம்ம வந்து அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா? ஸோ கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுற இடத்துல வெரி அப்படிங்கிற வேர்டை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? வெரி மச் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் ஸ்டோரி இஸ் வெரி மச் பெட்டர் தேன் த லாஸ்ட் ஒன். ஸோ வெரி மச் பெட்டர் அப்படின்னு தான் சொல்லணுமே ஒரே வெரி பெட்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? தி ஸ்டோரி இஸ் வெரி பெட்டர் தேன் த லாஸ்ட் ஒன். உங்களுக்கு கேட்கும் போது அது வந்து தப்பாக தெரியாது. பட் கிராமட்டிக்காக நீங்கள் பார்க்கும்போது இது தப்பு. இந்த இடத்துல நம்ம வந்து வெரி யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டெட் வி ஹேவ் டு யூஸ் வெரி மச் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட்டு. இப்போ அட்ஜெக்டிவ்ஸ் வந்து அமௌண்ட் குவான்டிட்டி இருக்கு இல்லையா? அதில் வந்து நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எங்கெங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்டில் சுகர், கொஞ்சம் சுகர் அப்படி தான் சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி இனஃப் டைம், எனக்கு வந்து இன்னும் இனஃப் டைம் இருக்குது, நான் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு போய் ரீச் ஆகணும் அப்படின்னா ஐ ஹாவ் இனஃப் டைம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி சம் ஃபியூவல், இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அமௌண்ட்டை வந்து ஸ்பெசிஃபைடாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அட்ஜெக்டிவ்ஸ்க்கு வந்து அமௌண்ட் யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி இதுக்கெல்லாம். ஓகேங்களா? அடுத்து நம்பர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க அட்ஜெக்டிவ்ல பார்த்தீங்க அப்படின்னா 5 டான்சர்ஸ் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ் தான். ஃபியூ பேர்ட்ஸ் இது எல்லாமே நவுன்ஸ் இல்லையா? டான்சர்ஸ், பேர்ட், ஷிப்பல், ஃபியூவல், சுகர், டைம் இது எல்லாமே என்னது? நவுன் வேர்ட்ஸ். ஓகேவா? அந்த நவுன் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்பர்ஸ் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். நவுன் வேர்ட்ஸ்க்கு முன்னாடி அமௌண்ட் யூஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க? 5 டான்சர்ஸ் நம்பரை டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூ பேர்ட்ஸ். அதே மாதிரி மெனி ஷிப்ஸ் இந்த மாதிரி வார்த்தை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்பரை ஸ்பெசிஃபிக் பண்ணுது. ஸோ அட்ஜெக்டிவில் எப்படி நம்பராக யூஸ் பண்ணுறது, எப்படி அமௌண்ட்டாக யூஸ் பண்ணுறதுங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம் வாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ். ஆக்சுவலாக டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி நான் சொன்னது குவான்டிட்டி அண்ட் நம்பர் சொன்னேன் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து டைப்ஸில் தான் வரும். பட் அது ஸ்பெசிஃபிக்காக டைப்ஸ்னு கொடுக்கல, இதை தான் வந்து டைப்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டைப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ். எத்தனை டைப்ஸ்? 3 டைப்ஸ் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது. என்னென்ன? பொசசிவ் அட்ஜெக்டிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ், இன்ட்ரோகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பொசசிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பொசசிவாக இருக்கிறது, ஒரு பொருள் மேலே பொசசிவாக இருக்கிறது. அதாவது எப்படி? என்னோடது, இது என்னோடது, இது அவனோடது, இது அவளோடது, இது அவங்களோடது, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளை ஒருத்தவங்க கூட ஸ்பெசிஃபிக்காக பொசசிவாக சொல்கிறதுக்கு பேர் தான் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? ஸோ பிலாங்கிங்ஸ், அதாவது ஒருத்தரோட பொருள் அது, ஒருத்தரோட சார்ந்த பொருள் அது அப்படின்னு வரும்போது அது வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இதில் என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னா மை, தேயர், ஹிஸ், ஹவர், ஹர், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து மைன் அதெல்லாம் கூட என்னது அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பர்சனாக வரும்போது, ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். ஓகேவா? என்னை பற்றி நான் பேசும்போது நான் என்ன சொல்லுவேன்? நான் சிங்குலராக இருந்தால் இது என்னோடது, மை புக், மை பேக் அப்படி சொல்லுவேன். நாங்கள் ப்ளூரலாக இருக்கோம், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோம் அப்படின்னா ஆர், திஸ் இஸ் ஆர் ஸ்கூல் அப்படி சொல்லுவேன். கரெக்டாக? ஸோ ஆர் சொல்லணும் அந்த இடத்துல ப்ளூரலாக இருக்கும்போது. செகண்ட் பர்சன் அப்படின்னா எனக்கு எதிர்த்தாப்பில் நின்று பேசுகிறவங்க, எனக்கு ஆப்போசிட்டாக நின்று பேசுகிறவங்க தான் செகண்ட் பர்சன். அப்போ நான் என்னன்னு சொல்லுவேன்? யார், இது உங்கள்தா அப்படின்னு கேட்போம் இல்லையா? யோர் பேக், யோர் புக் அப்படி சொல்லணும். ஓகேவா? இதே தேர்ட் பர்சனாக நீங்கள் கையை நீட்டி பேசுகிறது, அதாவது தூரமாக இருக்கிற ஒருத்தவங்களை காமிச்சு பேசுகிறீங்கல்ல, இன்னொருத்தவங்களை பற்றி நீங்கள் உங்கள் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை தவிர வேறு யாரை பற்றி நீங்கள் பேசினாலுமே அது யார்? தேர்ட் பர்சன். ஓகேவா? ஸோ அந்த தேர்ட் பர்சன் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஹிஸ்,
ஹர், தேயர். சிங்குலரில் ஹிஸ் ஹர் வரும், இஸ் ஹர் இட்ஸ் வரும் சிங்குலரில். அதே வந்து ப்ளூரலில் வரும்போது தேயர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஹிஸ் கார், ஹர் கார். இட்ஸ்ன்னு வரும்போது அது வந்து இது நான் லிவிங் திங்ஸை நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போது இல்லை அனிமல்ஸை சொல்லும்போது இட்ஸை சொல்லுவீங்க. ஓகேவா? தேயர்னும் போது அவங்க ப்ளூரலாக இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் பேசுகிறவங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தேயர்னு சொல்வீங்க. ஓகேவா? ஸோ இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவ் எங்கே வரும் பார்த்தீங்க அப்படின்னா நவுனுக்கு பிஃபோர் வரும், நவுனுக்கு முன்னாடி வரும். ஓகேவா? ஸோ மை பேக் அப்படின்னு சொல்கிற இடத்துல பேக்குங்கிறது நவுன், மைங்கிறது அட்ஜெக்டிவ், பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ். மை லேப்டாப் இஸ் ஆன் த டேபிள். மை அப்படிங்கிறது பொசசிவ் அட்ஜெக்டிவ், லேப்டாப் அப்படிங்கிறது நவுன். ஓகேவா? நவுனுக்கு முன்னாடி வருது. ஷீ லெஃப்ட் ஹர் பேக் அப்படிங்கிறதுல ஷீ லெஃப்ட் ஹர் பேக். ஹர் அப்படிங்கிறது என்னது? பொசசிவ் அட்ஜெக்டிவ். பேக் அப்படிங்கிறது நவுன். ஓகேவா? ஷெல் ஐ கம் டு யோர் ஹோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த யோர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ். ஹோம் அப்படிங்கிறது என்னது? நவுன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஒரு பொருளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதோ இல்லை காமிச்சு நீங்கள் பேசுறது சொல்கிற விஷயம் அப்படின்றது தான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். என்ன வரும் அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ், தட், தீஸ், தோஸ், இது எல்லாமே வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டு. அதாவது நவுனுக்கு முன்னாடி இது எல்லாமே வரும். ஓகேவா? திஸ் தட் அப்படிங்கிறது பக்கத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் பாயிண்ட் பண்ணி காமிக்கிறீங்க அப்படின்னா அதில் திஸ் தட் வரும். தூரமாக இருக்கிற விஷயத்தை நீங்கள் காமிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தோஸும் தீஸும் வரும். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா திஸ் லேக் இஸ் பியூட்டிஃபுல். இங்கே பக்கத்தில் இருக்க லேக்கை காமிச்சு நீங்கள் சொல்கிறீங்க திஸ் லேக் இஸ் பியூட்டிஃபுல். ஓகேவா? ஸோ பக்கத்தில் இருக்க லேக்கை காமிக்கும் போது அது திஸ் வரும், தூரமாக இருக்கிறத காமிக்கும் போது தேட் வரும். தேட் அனிமல் இஸ் அ லயன். ஸோ அங்கே இருக்கிற அனிமலை காமிச்சு நம்ம சொல்கிறோம் அது இருக்குல்ல அந்த அனிமல் வந்து லயன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி டைமுக்கு வந்து சிலது வரும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் மந்த், தோஸ் இயர்ஸ் அப்படின்னு வருது. அந்த மாதிரி மந்த்துக்கு முன்னாடி, இயர்ஸ்க்கு முன்னாடி, டைமை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வேர்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மை பர்த்டே ஃபால்ஸ் ஆன் திஸ் மந்த். இந்த மந்த் என்னோட பர்த்டே வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த திஸ் மந்த் அப்படின்னு சொல்கிற அந்த திஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா ஒன்றும் இல்லை. இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவெஸ்டின்ஸ் கேட்கறது, ஒரு விஷயத்தை பற்றி நம்ம குவெஸ்டின் கேட்கறது தான் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இங்கே எதை பற்றி குவெஸ்டின் கேட்குது? நவுனை பற்றி உங்களுக்கு குவெஸ்டின் கேட்குது. என்ன கேட்குது? வாட், விச், ஹூஸ், இந்த மாதிரி குவெஸ்டின் கேட்குறது எல்லாமே இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு பாட்டில் இருக்குன்னா இது யாரோட பாட்டில் அப்படின்னு கேட்குறோம். பாட்டிலுங்கிறது நவுன், யாரோடது அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த யாரோடது அப்படிங்கிறது இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஓகேவா? வாட் கைண்ட் ஆஃப் புக்ஸ் டூ யூ லைக்? உனக்கு என்ன புக்கெல்லாம் பிடிக்கும்? புக் அப்படிங்கிறது நவுன். என்ன புக் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அந்த என்ன அப்படிங்கிற வேர்ட் தான் வந்து இங்கே இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? விச் இயர் வேர் யூ பார்ன் இன்? எந்த வருஷம் நீ பிறந்த அப்படின்னு கேட்பாங்க. எந்த வருஷம் நீ பிறந்த அப்படின்னு ஜென்ரலாக நீங்கள் கேட்பீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, அவங்க ஏஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த எந்த வருஷங்கிறது நவுன், எந்த வருஷம் அப்படின்னு நீங்கள் கேட்குற அந்த விச் அப்படிங்கிற வேர்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஹூஸ் புக்ஸ் ஆர் தீஸ்? இந்த புக் யாரோடது? இந்த புக்கெல்லாம் யாருது அப்படின்னு கேட்போம்ல நம்ம நார்மலாக. மேம் வந்து கேட்பாங்கல்ல யாருது இதெல்லாம் அப்படின்னு கேட்பாங்களா? அந்த யாருது அப்படின்னு கேட்குறது ஹூஸ் அப்படின்னு கேட்குற வேர்டு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஸோ நவுனுக்கு முன்னாடி இது வரும். எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நவுன்ஸ்க்கு முன்னாடி வரும் கைண்ட் ஆஃப் புக்ஸ். ஸோ நவுனுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே என்னது? இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி நவுனுக்கு முன்னாடி வர பாயிண்ட் பண்ணி பேசுகிற எல்லா விஷயம் திஸ் தட் அதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ். அதே மாதிரி டைமுக்கு முன்னாடி, இயர்க்கோ மந்த்க்கோ டேக்கோ முன்னாடி வரது எல்லாமே வந்து டைம் ரிலேட்டட் தான், அதுவும் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ். அதே வந்து ஒரு நவுன், ஜென்ரலாக ஒரு நவுனுக்கு முன்னாடி பொசசிவ் ஃபார்மில் வர்றது அது எல்லாமே வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ். ஓகேவா? இது எல்லாமே நவுனுக்கு முன்னாடி தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சில ப்ரொனவுன் நான் சொன்னேன்ல, ப்ரொனவுன்னா என்னது? ஹீ, ஷீ, அவங்க பேருக்கு பதிலாக நம்ம திருப்பி அதை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த ப்ரொனவுன்ஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சில ப்ரொனவுன்ஸ் வந்து டிட்டர்மினேஸாக வேலை பண்ணுமா, ஃபங்க்ஷன் பண்ணும். அதுவே வந்து பார்த்தா உங்களுக்கு டிட்டர்மினஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில இடத்துல அட்ஜெக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொனவுன் வந்து டிட்டர்மினஸாக இருக்கிற இடத்த தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சில சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொனவுனே வந்து அட்ஜெக்டிவாக வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி இருக்கிற இடத்த தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம்? டிட்டர்மினர்ஸ்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்க சென்டென்ஸை வந்து டிட்டர்மினர்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுனை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா?
ஸோ இப்போ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எப்படி வந்து ப்ரொனவுனாக இருக்குது, அது எப்படி டிட்டர்மினராக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரே மாதிரி சென்டென்ஸ் தான், பட் ஒரு இதில் வந்து அது ப்ரொனவுனாக இருக்கும், இன்னொன்றுல அது டிட்டர்மினராக இருக்கும். ஸோ ப்ரொனவுன் எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா தனியாக இருக்கும். அந்த சென்டென்ஸ் வந்து அப்படியே பாதியிலே அப்படியே நின்ன மாதிரி இருக்கும், ஸ்டாண்ட் அலோனாக இருக்கும். பட் டிட்டர்மினர்ஸ் வந்து நவுனை ஃபாலோ பண்ணி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மை புக் அப்படின்னு சொல்கிறது என்னது? ப்ரொனவுன். ஓகேவா? என்னோட புக். இதே வந்து த புக் இஸ் மைன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிட்டர்மினர். புக்குங்கிறது நவுன், அதை ஃபாலோ பண்ணி வருது. இஸ்ங்கிறது verb, அதை ஃபாலோ பண்ணி மைன் வருது. ஸோ அந்த மாதிரி வர இடத்துல வர்றது டிட்டர்மினர்ஸ். விச் இஸ் yours அப்படின்னு இது வந்து மொட்டையாக தானே இருக்குது, எதை பற்றி எதுவுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி வர்றது ப்ரொனவுன். விச் அம்பர்லா இஸ் yours, அம்பர்லா அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக நவுன் சொல்கிறாங்க இல்லையா, அப்படி வர்றது டிட்டர்மினர்ஸ். அடுத்து வந்து ஐ வாண்ட், எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம மொட்டையாக சொல்கிறது ப்ரொனவுன். ஐ வாண்ட் அன் ஆப்பிள் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது டிட்டர்மினர்ஸ். அடுத்து ஐ டோன்ட் வாண்ட் எனி, எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதோ, எனக்கு எதுவுமே வேணாம், என்ன வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் எனி கேக் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது டிட்டர்மினர்ஸ். போத் வேர் ஹாப்பி, 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. யார் 2 பேரும்? போத் ஆஃப் தெம், போத் கப்பிள்ஸ், அந்த மாதிரி சொல்கிறது வந்து டிட்டர்மினர்ஸ். ஓகேவா? 5 winners received award அப்படி ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஜென்ரலாக 5 winners அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஈச் வின்னர், எல்லாருமே இண்டிவிஜுவலாக அப்படின்னு சொல்கிற இடத்துல ஈச் அப்படிங்கிறது என்னது? டிட்டர்மினர்ஸ். ஓகேவா? ஐ ட்ரைட் 2 keys neither worked, 2 கீ ட்ரை பண்ண, 2மே வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறதுக்கும் neither of the keys work அப்படின்னு ஜென்ரலாக நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறோம்? இதிலே வந்து என்ன தெரிஞ்சிடுது? 2 கீ வந்து நம்ம நிறைய கீஸை நம்ம ட்ரை பண்ணோம், எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிறது தெரியுதா? ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸில் இது வந்து டிட்டர்மினர். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து டிட்டர்மினர்ஸ் வந்து வருது. ஸோ நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, நவுனுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கா, இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம வந்து அதை அட்ஜெக்டிவ் டிஸ்கிரைப் பண்ணுவோம்ல. பட் சில வேர்ட்ஸில் வந்து சில கேட்டகரி வேர்ட்ஸ் இருக்குது. அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து இது அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது ஏபிள், லாஸ்ட்டில் ஏபிள்னு முடியும், அதாவது அடோரபிள். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டாலரபிள், டூவபிள், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஏஎல்ல முடியாது, அதாவது நேச்சுரல், ஃபார்மல், வெர்டிக்கல், ஹரிசான்டல், இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து ஐசி வேர்ட்ஸ், அதாவது கிளாசிக், ஆப்டிமிஸ்டிக், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ். இஷ், ப்ரௌனிஷ், சைல்டிஷ், ஃபூலிஷ், இந்த மாதிரி இஷ்ஷில் முடியாது எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ் வேர்ட்ஸ். அடுத்து லெஸ் அப்படின்றது லைஃப்லெஸ், ஹோம்லெஸ், இந்த மாதிரி வர வேர்ட்ஸ் எல்லாமே என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். அடுத்து ஓயூஎஸ்னால் நர்வஸ், மிஸ்டீரியஸ், அவுட்ரேஜியஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்குறது ஒய் வேர்ட்ஸில் ஹெவி, க்ளவுடி, கம்பல்சரி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாமே வந்து அட்ஜெக்டிவ். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தாலே இது அட்ஜெக்டிவ் அப்படின்றது நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ தாங்க அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.